ஜம்மு காஷ்மீரில் கடந்த மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் 9 பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை இந்தியா நடத்தியது. இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இந்த மோதல் தற்போது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்துள்ளது. ஆனாலும் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் நாட்டின் எல்லைகளை கண்காணிக்க வருகின்ற 18ஆம் தேதி ரீசார்ட் 1P என்ற செயற்கைக்கோளை இந்தியா விண்ணில் செலுத்த உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லைகளை கண்காணிக்கும் வகையில் ரீசார்ட் 1P செயற்கைக்கோள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் உருவாக்கி உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் PSLV C-61 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வருகின்ற 18ஆம் தேதி செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்து உள்ளனர். இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா மீது கண் வைக்கும் பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்படுவார்கள் என்றும் எதிரிகள் மீண்டும் மீண்டும் முயன்றும் நமது பாதுகாப்பு அரணை தகர்க்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய போர் பதற்றத்தில் நமது இராணுவ வீரர்கள் பணியாற்றிய விதம் பலரால் உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டு வருகிறது. போர் பதற்றம் ஓய்ந்ததை தொடர்ந்து ஜலந்தரில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தபோது இதனை தெரிவித்தார். அங்கு விமானப்படை வீரர்களிடம் பேசி கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி, நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களை நீங்கள் பழி வாங்கி விட்டீர்கள். இந்தியா மீது கண் வைக்கும் பயங்கரவாதிகள் அழித்தொழிக்கப்படுவார்கள். எதிரிகள் மீண்டும் மீண்டும் முயன்றும் நமது பாதுகாப்பு அரணை தகர்க்க முடியவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெறும் 20 நிமிடங்களில் பாகிஸ்தானில் இருந்த 9 தீவிரவாத முகாம்களை தகர்த்து எறிந்து விட்டோம். பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் பதுங்கிக் கொள்ள இடம் இல்லாத அளவுக்கு தாக்கியுள்ளோம். தீவிரவாத முகாம்களை தாக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் இலக்கு, பாகிஸ்தான் அல்ல. இந்தியாவுடன் மோதினால் அழிவு மட்டுமே கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு இந்தியாவின் முப்படைகளும் உணர்த்தி உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இனி பாகிஸ்தானில் பாதுகாப்பாக இருக்க முடியும் என பயங்கரவாதிகள் கனவிலும் நினைக்க முடியாது. பயங்கரவாதிகளை அவர்களுடைய சொந்த மண்ணிலேயே தாக்கி அழிப்போம் என்பது நிலைநாட்டப்பட்டுள்ளது. விமானப்படை வீரர்களும் அதிகாரிகளும் வரலாறு படைத்து விட்டனர். முப்படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். சக்தி வாய்ந்த நமது ஏவுகணைகள் சத்தத்துடன் எதிரி நாட்டு இலக்குகளை அடையும் போது அவர்களை அந்த சத்தம் நடுங்க வைத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது செயல்பட்ட விமானப்படை தளங்களில் ஒன்று பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.